2024 தேர்தல் முடிவுகள் தான் இப்போ ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா அடுத்து ஆட்சியை பிடிக்க போறது எந்த கட்சி அப்படிங்கிற அளவுக்கு தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. ஸோ இதனால கூட்டணி கட்சிகள் என்ன பண்ண போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பல பேருக்கு பல கேள்விகள். ஸோ கூட்டணி கட்சிகளோட முடிவு என்னவா இருக்க போகுது, அடுத்து எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், அண்ட் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரா இருக்க போறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகு. விஷயம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு பல பேருக்கான எண்ணம் என்ன வந்துச்சு அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் இப்போ ஆட்சி அமைக்கிற நிலைமையில இருக்கு பாஜக. ஏன்னா பாஜக தனி பெரும் கட்சியா வெறும் 240 தொகுதிகள் மட்டும்தான் வாங்கியிருக்கு. ஸோ மீதி இருக்கிற தொகுதிகள், அதாவது 272 தொகுதிகள் வேணும் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஸோ மீதி இருக்கிற தொகுதிகள் கண்டிப்பா கூட்டணி கட்சிகளோட உதவியோட தான் பெற முடியும். ஸோ அந்த வகையில முக்கியமான 2 கட்சிகள் அப்படின்னா தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு அவர்களோடது, இன்னொரு பக்கம் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் இவரோடது. ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ கிங் மேக்கர் இந்த 2024 எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்க 2 பேரும் யாருக்கு ஆதரவு தராங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்ற நிலைமை இருந்ததுனால பிஜேபியா காங்கிரஸா அப்படின்ற கேள்வி வந்தது. ஆனா இப்போ அது எல்லாத்தையுமே உடைக்கிற அளவுல எங்களுடைய ஆதரவு பிஜேபிக்கு தான் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கூட்டணி கட்சிகளை பிஜேபி எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுறது பாஜகவுக்கு ஆகாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல பிஜேபி எந்த கட்சியோடவுமே கூட்டணி வைக்காம தனி பெரும்பான்மையை நிரூபிச்சுதான் மத்தியில ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி அது முடியாது, அவங்க கூட்டணி கட்சியோட இணைந்துதான் ஆட்சி அமைக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில பாஜக என்ன பண்ண போகுது, ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் சொல்ற நிபந்தனையா இருக்கட்டும், ஸோ அவங்க கேட்கிற கோரிக்கைகளா இருக்கட்டும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய இந்த கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இது வரைக்கும் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டையும் அடுத்தடுத்து எந்த கூட்டணி கட்சிகள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பாஜக தொடர்ந்து பெறுமா, அதாவது அடுத்த 5 வருடங்களுக்கு பிஜேபி கூட இந்த அலையன்ஸ்ல இந்த கட்சிகள்லாம் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியோட இணைந்து செயல்படுறது அப்படிங்கிறது எப்பவுமே ஆகாத விஷயமா தான் இருக்கு. தனியா தன்னுடைய தன்னிச்சையா கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதுதான் எப்பவுமே பாஜகவினர் முன்னிறுத்தி செல்வாங்க. ஆனா இந்த முறை அப்படி பண்ண முடியாது. பாஜகவினர் கண்டிப்பா கூட்டணி கட்சிகளோட முடிவு என்னங்கிறதையும் கேட்டு அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய நிபந்தனை எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஸோ அப்படி ஒரு நிலைமை தான் அடுத்த 5 வருடத்துக்கு இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை பாஜகவினர், குறிப்பா இந்த பாஜக கட்சி சமாளிக்குமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு எழுந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள். ஸோ மோடி அவர்களோட கடந்த 10 வருட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னிச்சையா தான் பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. இவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல மோடி அவர்களை ஒரு பிராண்டா பயன்படுத்தி தான் அவர் தான் எல்லாமே இனி பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பல விஷயங்களை சொன்னாங்க. ஸோ இப்போ அது அப்படியே முற்றிலும் மாறுற வகையில தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒருவேளை மோடி அவர்களோட கவர்மெண்ட் இப்போ ஆட்சி அமைச்சது அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளோட முடிவுகளையும் ஆலோசனைகளையும் கேட்கணும். ஸோ மோடி அவர்கள் அதை கேட்பாரா, அந்த மாதிரி இந்த ஆட்சி நீடிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த 5 வருடங்கள் இவங்க கிட்ட எந்த சண்டையும் எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு இவங்களை ஒரு பாசிட்டிவ் நோட்டோடையே வச்சிருந்தா மட்டும்தான் பாஜக ஆட்சியில இருக்க முடியும். அப்படி இல்லை, இந்த 2 கட்சிகளும் இணைந்து நாங்க ஆட்சியை கவுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து பாஜக அடுத்த 5 வருடங்கள்ல ஆட்சியில இருக்க முடியாது. ஸோ 2வதா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிபந்தனைகள், குறிப்பா இந்த கூட்டணி கட்சிகளோட நிபந்தனைகள். ஸோ ஒரு பக்கம் தெலுங்கு தேசத்தோட சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்காரு, இன்னொரு பக்கம் ஐக்கிய ஜனதா தளத்தோட நிதிஷ்குமார் அவர்கள் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சு என்னென்ன நிபந்தனைகள்லாம் அவங்களுக்கு வைக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, இதெல்லாம் இவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கெல்லாம் பிஜேபி ஒத்துக்கிட்டாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆந்திராவுடைய தலைநகரா அமராவதியை கொடுக்கணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி முக்கியமான கேபினெட் அமைச்சர்கள்ல 3 அமைச்சர் பதவி ஆந்திராவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம
போலாவரம் அப்படின்ற இந்த திட்டத்துக்கு ஆந்திராவுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் சைட்ல இருந்து கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து முக்கியமான துறைகளை அவர் பக்கம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரயில்வே துறை, போக்குவரத்து துறை, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான துறைகள்லாம் நிதிஷ்குமார் வந்து தனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் 2 பேருமே துணை பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே இதை நிபந்தனையா வச்சாங்க அப்படின்னா பிஜேபி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. துணை பிரதமர் மட்டும் இல்லாம சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பதவியும் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இவங்கள யாராவது ஒருத்தங்க சபாநாயகர் ஆனாங்க அப்படின்னா அடுத்த 5 வருடங்கள்ல இவங்களுடைய கட்சியோ கூட்டணியோ நாங்க வந்து இந்த பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு ஒருவேளை சொன்னிச்சு அப்படின்னா, இவங்க சபாநாயகரா இருந்தாங்க அப்படின்னா முடிவுகள் வேற. ஒருவேளை பாஜகவை சேர்ந்த யாரோ சபாநாயகர் பதவியில இருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் நாங்க ஆதரவு கொடுக்க விரும்பல அப்படின்னு சொன்னா சபாநாயகர் தன்னிச்சையா இந்த கட்சிகளை வந்து அந்த கூட்டத்துல இருந்து விலக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதனால இந்த கூட்டணி கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சி சபாநாயகர் பதவியையும் கேட்கலாம், அண்ட் அதே மாதிரி துணை பிரதமர் பதவியும் கேட்கலாம். இதை விட முக்கியமான நிபந்தனையா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, பிரதமரா யார் இருக்க போறாங்க அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருமே இந்துத்துவத்தை பின்பற்றாதவர்கள், அதாவது தங்களுக்குன்னு ஒரு மத அடையாளத்தை கொண்டிடாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அப்படியே அப்போசா இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் இப்போ பிரதமரா அமரக்கூடாது அப்படின்னு இவங்க ரொம்ப முக்கியமான இந்த நிபந்தனையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க நிபந்தனையின் பேர்ல தான் இப்போ கூட்டணியில இருக்க போறாங்க. ஏன்னா இவங்க தான் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணுங்கிறத டிசைட் பண்றதுனால இவங்க என்னென்ன நிபந்தனைகள் வைக்க போறாங்க, என்னென்ன மாதிரி நிபந்தனைகள்லாம் அவங்க மாநிலத்துக்கு சாதகமா பண்ண போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. ஸோ அடுத்து யார் பிரதமர் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்குங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரேந்திர மோடி அவரை பிராண்ட் பண்ணி தான் இந்த பாஜக கட்சியினர் இந்த எலெக்ஷன் கேம்பெயினே நடத்தியிருந்தாங்க. பட் இப்போ எலெக்ஷனுடைய முடிவுகள் வந்து பாஜகவுக்கு எங்கேயோ சாதகமா இருந்தாலும் முன்ன இருந்ததை விட ரொம்பவே வாக்குகள்லாம் குறைஞ்சிருச்சு, ரொம்பவே ஒரு சரிவை கண்டிருக்கு பாஜக. அதனால அடுத்த பிரதமரா மோடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா மோடியை வச்சுதான் இவ்வளோ பிராண்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருடங்கள் அவர் ஆண்ட பிறகு இப்போ சரிவை கண்டிருக்கிறதுனால ஒருவேளை அந்த பிரைம் மினிஸ்டர் வேற ஒருத்தரா இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு இவங்க 2 பேரும் யார் ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறதுனால பிரைம் மினிஸ்டரா மோடி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இவங்க முன்னிறுத்தலாம். அண்ட் அதே மாதிரி இவங்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாகவும் இவங்க கொண்டு வந்து முன்னிறுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய தொகுதி பங்கீடு தான் இப்போ முக்கியமா ஆட்சி அமைக்கிறதுல முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அதனால ஒருவேளை நிதிஷ்குமாரா இருக்கலாம், இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கலாம், நாங்க பிரதமர் ஆகணும், எங்களை பிரதமர் கேண்டிடேட்டா நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பிரதமரா மோடி அவர்கள் இல்லை அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு, பிரதமர் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படி அடுத்தடுத்து பிரைம் மினிஸ்டர் பதவியில யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பல கேள்விகளை மக்கள் மத்தியில எழுப்பியிருக்கு, குறிப்பா பாஜக கட்சியில எழுப்பியிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து ஒருவேளை மீண்டும் பிரைம் மினிஸ்டரா மோடி அவர்கள் ஆனாரு அப்படின்னா 3வது முறையா பிரைம் மினிஸ்டர் ஆகிறவரா இவர் இருப்பாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு அண்ட் இந்திரா காந்தி இவங்க 2 பேரும் தான் 3வது முறையா பிரைம் மினிஸ்டர் ஆன ஒரு நபர். அண்ட் அதே மாதிரி இப்போ ஒருவேளை மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு அப்படின்னா அவர் தான் இவங்களை தொடர்ந்து 3வது முறையா பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு நபர். பாஜகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சரிவை கண்ட இடம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் தான். ஏன்னா இந்த உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 80 தொகுதிகள் இருக்கு. ஸோ மோஸ்டா எலெக்ஷன் டைம்ல இந்த 80 தொகுதிகள்ல நிறைய இடத்த எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும். ஸோ அந்த வகையில 2014, 19 இந்த மாதிரி அடுத்தடுத்து தேர்தல்கள் அடுத்தடுத்து நிறைய இடத்தை பிடிச்சதுனாலதான் பாஜக ஆட்சியிலே அமர்ந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த உத்தரப்பிரதேசத்தை நம்பிதான் இப்பவுமே இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். உத்தரப்பிரதேசத்துல குறிப்பா அயோத்தியில இந்த பிராமர் கோவிலை கட்டின பிறகு கண்டிப்பா மக்கள் நமக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாஜகவினர் நம்பிட்டு இருந்தாங்க.
அண்ட் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 80 தொகுதிகள்ல 33 தொகுதிகள்ல மட்டும்தான் பாஜக இந்த 2024 எலெக்ஷன்ல வின் பண்ணி இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2014 எலெக்ஷன்ல பிஜேபி வின் பண்ணும்போது 71 தொகுதிகள்ல உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 80ல 71 தொகுதிகள்ல 2014 வின் பண்ணுச்சு. அண்ட் அதே மாதிரி 2019ல 62 தொகுதிகள்ல வின் பண்ணுச்சு. ஆனா இந்த வாட்டி அது அப்படியே பாதியாகி வெறும் 33 தொகுதிகள்ல மட்டும்தான் பிஜேபி வின் பண்ணுச்சு. அண்ட் இதுதான் பிஜேபி தனி பெரும்பான்மை கட்சியா ஜெயிக்காம போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லணும். இந்த உத்தரப்பிரதேசம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு இந்த தேர்தல் முடிவுகள்ல. அண்ட் அதிக இடங்கள் உத்தரப்பிரதேசத்துல வாங்கினது யாரு அப்படின்னா அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சி 37 இடங்கள்ல வின் பண்ணி இருந்தது. ஸோ அடுத்த 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியா வந்து ஒரு முக்கியமான இடத்தை வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 40க்கு 40 இடங்கள்ல திமுக வந்து வின் பண்ணி இருந்தது. ஸோ இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 40 இடங்கள் வந்து காங்கிரஸ்க்கு திமுக சார்பில் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் தெலுங்கு தேசம் கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்களோட தெலுங்கு தேசம் வந்து 16 தொகுதிகள் வச்சிருக்கிறது தான் இப்போ யார் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதையே சூஸ் பண்ற லெவலுக்கு மாறி இருக்கு. ஸோ சவுத் இந்தியா வந்து இந்த எலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அண்ட் சவுத் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்து பல பேருக்கு ஆச்சரியப்படுத்துற வகையில தான் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடுச்சு, ஒரு முக்கியமான கட்சியாக மாறிடுச்சு, 3வது பெரிய கட்சி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 40க்கு 40 தொகுதியும் திமுக வந்ததுனால பிஜேபி எந்த இடத்துலையுமே வின் பண்ணல. எங்கேயுமே இப்போ பிஜேபி இல்லை. கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே பொய்யாக்கிடுச்சு இந்த தேர்தல் முடிவுகள். ஹோல் இந்தியாவில மட்டும் இல்லாம குறிப்பா சவுத் இந்தியால மொத்தமா இந்த தேர்தல் முடிவுகள் வந்து கருத்து கணிப்பை பொய்யாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை தொடர்ந்து ஃபைனலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்களை சந்திக்கிறதுக்கு டெல்லி போயிருந்தாரு. அதாவது நான் இந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறேன், அதாவது குறிப்பா பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காரு. ஸோ அங்க போய் மோடியை மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில நாட்கள் காத்திருந்தாரு. ஆனா மோடி அவர்கள் அவரை மீட் பண்ணாமலே திருப்பி அனுப்பிட்டாரு. பட் இப்போ அது அப்படியே டோட்டலா மாறி அவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருங்கிறத சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ மோடியும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சந்திச்சிருக்க இந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு டாக்கா மாறி இருக்கு. ஏன்னா அப்போ எப்படி இருந்தாலும் இப்போ எப்படி மாறி இருக்காரு. ஸோ எப்போ எது வேணா எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து இந்த விஷயத்த இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இப்போதைக்கு இதுதான் இந்த 2024 எலெக்ஷன் முடிவுகளோட நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு சில நாட்கள்ல நிஜ ஆட்டம் ஆரம்பம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். குறிப்பா இந்த பாஜக கட்சியினர் ஆட்சி அமைக்கும் போது யார் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க, துணை பிரதமரா யார் ஆவாங்க, எந்தெந்த மினிஸ்ட்ரிலாம் யார் யார்கிட்ட போகும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளோட மக்கள் எல்லாருமே காத்திருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம கேர்லி ரிப்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Logosity.